குட், வெரி குட். காட் இஸ் குட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒருவராக பெரிய அதிசயங்களை நம் மூலமாக செய்கிற தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமா, நான் உங்களுடைய எல்லாரையும் பார்க்கும் பொழுது நான் அறிந்து கொள்ளுகிற காரியம் என்னவென்றால், ஆமா, உங்களுக்குள்ள ஒரு ஜீவன் பெருகி கொண்டே இருக்கிறது இல்லையா? அந்த ஜீவன், அந்த லைஃப், அந்த ஜோயே லைஃப், அதுதான் நமக்கு உற்சாகமான ஆவியை தருகிறது, அதுதான் நமக்கு நம்பிக்கையை தருகிறது, அதுதான் நமக்கு விசுவாசத்தை தருகிறது. அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஸோ இதனால மறுபடியும் நாம் இப்படிப்பட்ட ஒரு ஃபேஷனில் நம்ம சந்திக்க தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய 11வது சப்ஜெக்ட் மனசாட்சி. அதில் நாம் பயன்படுத்துகிற தேவன் நமக்கு தந்திருக்கிற பாட புஸ்தகம் மனசாட்சி என்கிற புஸ்தகம். ஸோ நமக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. 5 பாடங்களை முடிச்சிருக்கிறோம். இன்றைக்கு 6வது லெசன். நாம் இப்பொழுது நேரடியாக வகுப்புக்கு சென்று விடலாம். இன்னைக்கு யாரு கேள்வி வாசிக்கிறாங்க? சிஸ்டர் பவானி. பவானி சிஸ்டர். ஓகே, எஸ் பிரதர். தேவனை நம்முடைய வாழ்க்கையில் நன்மையாக செயல்பட வைப்பது எது? வெரி குட். எஸ் சிஸ்டர் அனட்டா சிஸ்டர் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கீங்க. அவரை பற்றிய சரியான பார்வை, அவர் நன்மை செய்பவர் என்ற அறிவு. வெரி குட். தேவனை நம்முடைய வாழ்வில் நன்மையாக செயல்பட வைப்பது எது என்றால் அவரை பற்றிய நம்முடைய சரியான பார்வை. பேஜ் 51ல பாருங்க, டாப் பேராகிராஃப் மிடில் இருக்கு பாருங்க. நாம் தேவனை எந்த விதத்தில் பார்க்கிறோமோ அதுதான் நாம் அவரை நம்முடைய வாழ்வில் செயல்பட அனுமதிக்கிற வழியாகும். சரியான பார்வை பார்த்த ஒரு 2 பேர் யாராவது சொல்லுங்க பைபிள்ல. யோசுவா, காலேப், ஆபிரகாம். ஓகே, இவர்களெல்லாம் சரியான பார்வை பார்த்தார்கள். சரியான தவறான பார்வை பார்த்தவர்கள் யாரு? யோபு, வேற ஆதாம் தப்பா தான் பார்த்தா. 99.99% இஸ்ரவேலர்கள் அப்படித்தான் பார்த்தாங்க. தவறான பார்வையிலே அவர்கள். ஆதாம் என்ன பார்த்தாரு? அவர் பார்வையில இருந்த குறைவு என்ன? தண்டிக்கிறவர் இல்லையா? இன்றைய ஆமா, அப்படி பார்த்ததுனால என்ன செஞ்சிட்டாரு? அவரே டிஸ்கனெக்ட் ஆயிட்டார். இன்னைக்கு அநேக கனெக்ஷன்ல இல்ல தேவனோடு. ஏன்னா அந்த அறியாம, எதை அறியல? வேதம் சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ அன்பான தேவன் நன்மையை மாத்திரம்தான் தருவார் என்கிற வெளிச்சம் வந்ததுனாலதான் ஆமா எல்லாருடைய முகமும் பிரகாசமா இருக்குது இல்லையா? வெரி குட். அப்போ போட்டிருந்தேன் அந்த கேள்விக்கு. விசுவாசம் என்று எழுதியிருக்கிறவர்களுக்கு 5 மார்க்கு. சரிங்களா? 47ல எந்த பேஜ்? நம்ம இதுல எத்தனாவது லைன்ல? 8வது லைன்ல பாஸ்டர். 1 2 3 4 5 பெறுவதன் விளைவாக தேவன் இன்னும் சற்று மேலான வெளிச்சத்தில் பார்த்து அறிய விசுவாசம் எவ்விதத்தில் உதவுகிறது என்பதை கற்றிருக்கிறோம். நம் வாழ்க்கையில் நன்மைகளை பெறுவதன் விளைவாக அது விசுவாசம் தான் பாஸ்டர் அதுல இருக்குது. உங்களுக்கு 5 மார்க்ஸ். எதுல? அதாவது பாருங்க, அவர் தண்டிக்கிறவர் என்கிற பொய்யை விசுவாசிக்கிறவங்க தான் நிறைய இருக்கிறாங்க. அப்ப விசுவாசங்கிறது முழுமையான பதில் இல்லை. இந்த பகுதியில இருக்கிறதுனால சரியான பார்வை என்று எழுதினாலும் நீங்க மார்க். வெரி குட். சரியான பார்வை இல்லாவிட்டா விசுவாசமும் பிழைக்கும். விசுவாசமும் பிழைக்க சான்ஸ் தானே பாஸ்டர்?
இல்ல இல்ல அவரை சரியான பற்றி பார்வை இல்ல சரியான பார்வை இல்லைன்னா சரியான பார்வை இருக்கணும். சரியான விசுவாசமும் பார்வை இல்லை விசுவாசமும் என்றால் விசுவாசம் இருக்காது. இருக்காது. அவர் Yeah. நல்லவர் And அவர் also நல்லவர் நாங்க என்கிற அவர் நல்லவர் என்கிற பார்வை இல்லை என்றால் விசுவாசம் இருக்காது. ரொம்ப சிம்பிள் தானே. நம்ம அடுத்த படிக்க வந்துட்டோம், நம்பிக்கை தப்பு இல்ல. சொன்னீங்க தானே ம். பாஸ்டர். நம்பிக்கையா லாஸ்ட் கிளாஸ்ல சொல்லி தந்தீங்க நம்பிக்கை வீண் போகாது. அப்ப நாங்க அவரை பற்றி சரியான பார்வை இருக்கும்போதுதான் அதற்குரிய விசுவாசமும் இருக்கும். கரெக்ட். Question சரியான இல்ல, பார்வை இருந்தா question அப்படியே வருது பாஸ்டர். இது 47வது question அப்படியே வருது பாஸ்டர். இதுல சில ஸ்டூடெண்ட் இப்படிதான் அடம் பிடிப்பாங்க. 10 மார்க் வச்சுக்கிடுங்க. வெரி குட். இல்ல அப்படிதான் இருக்கணும். சீரியஸா நீங்க படிச்சிருக்கீங்க. ஐ எம் சோ ஹாப்பி. அதான் முக்கியம். சீரியஸா படிக்கிறீங்களா, சீரியஸா ஹோம்ஒர்க் பண்றீங்களா, சீரியஸா ப்ரிப்பேர் பண்றீங்களா, அது தட் மேட்டர்ஸ். அதாவது அதுதான் உங்களுக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். ஸோ ஹாப்பி, ஐ எம் ஸோ ஹாப்பி. எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். தேவனை பற்றி யோபு கொண்ட உச்சபட்ச மோசமான புரிந்து கொள்ளுதல் எது? எஸ் கிறிஸ்டாய். தேவன் தண்டிப்பார் என்று ஒரு பயம் அவனுக்குள்ள இருந்தது. ஓகே. பக்கம் 40. இல்ல இருங்க இன்னும் கொஞ்சம் ஆழமா சொல்லலாமா? எந்த அளவுக்கு தண்டிப்பான்னு நினைச்சான் கிறிஸ்டியன்? யோசித்தா வந்துடும் பதில். எந்த அளவுக்கு தண்டிப்பார் என்று யோபு. ஓகே கிறிஸ்டியன் ஜப்பன், அந்த இது எந்த பகுதியிலிருந்து எடுத்தா அதை வாசிப்பாங்க? நான் போட்டு பேஜ் 49ல போட்டுக்கிறேன். எஸ், வெரி குட். அதுல தேவனை பற்றிய பார்வை அல்லது சாயல் விசுவாசத்தின் முக்கியமா யோபு கொண்டிருந்த தேவனை பற்றிய பயமானது நாம் இன்று கற்பிக்கிற தேவனை பற்றிய பயத்திலிருந்து மிகவும் வேறுபட்டதா இருந்த யோபுக்கு பயம் இருந்தது. எந்த அளவுக்கு பயம் இருந்தது? எந்த அளவுக்கு பயம் இருந்தது? எந்த அளவு தண்டிப்பார்? மரணம் வரைக்கும் மரிச்சு போயிடும், உயிரை கூட எடுத்துருவாங்க என்று பயந்தார். இல்ல கேள்வி என்ன? தேவனை பற்றி யோபு கொண்டிருந்த உச்சபட்ச மோசமான புரிந்து கொள்ளுதல் என்னவென்றால், நம்ம பிள்ளைகள் தப்பு பண்ணா கொண்டு விடுவாரு அந்த அளவுக்கு பாருங்க. ஆனா அவன் அந்த காலத்துல அப்படி பயந்ததுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இந்த காலத்தை தவறான உபதேசம் பண்ணுகிறவர்கள் அப்படி பயப்படுத்துகிறார்கள். ஓகே, எஸ் பிரதர், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடும். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருடைய யாருடைய சந்ததி? சந்திரமா போதும். எஸ் சிஸ்டர் பவானி. ஆபிரகாமின் வித்து, ஆபிரகாமின் சந்ததி. எதனால ஆபிரகாமின் வித்து? யாரு அவங்க சொல்லட்டும், பவானி சிஸ்டர். எதனாலே? இயேசு கிறிஸ்துவ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தின் மக்கள் ஆபிரகாமின் வித்துகளாக இருக்கிறார்கள். ஓகே, எதனாலே ஆபிரகாமின் வித்து என்றால் விசுவாசித்ததினாலே. ஓகே, பதில் கரெக்ட் தான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் யாருடைய வித்து? ஆபிரகாமின் வித்து. அவர்கள் யாருடைய சந்ததி? ஆபிரகாமுடைய சந்ததி. அதற்கு காரணம் என்னவென்றால் அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆபிரகாம் எதை விசுவாசித்தான்? தன் சரீரம் செத்து போனதையும் தன் மனைவியாக சாராளின் உடல் செத்து போனதையும் இருந்தான். ஆமா, அதுதான் பிரதான அவனுடைய ஆச்சரியமான விசுவாசம். அதே நேரத்துல பல இடங்கள் அவன் விசுவாசிக்கல, அதுவும் தெரியும் இல்லையா. நான் ஏன் இதை சொல்றேன்னா, நம்ம சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் தைரியமாக விசுவாச வார்த்தையை பேச, விசுவாசிக்க நீங்கள் என்ன செய்வீங்க? பழகுறீங்க. இன்னும் ஸ்ட்ராங்கா பழகுங்க. ஏற்றுக்கொள்ளவே ஏற்றுக்கொள்ளாதீங்க.
எதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது? இருதயத்துல பிசாசு தருகிற சந்தேகத்தை ஏற்றுக்கொள்ளாதீர்கள். இல்லையா? நம்ம எல்லாரும் கற்று தேறுகிறோம் இல்லையா? நம்முடைய தேவனை பற்றி அறிகிற அறிவை கற்று நாம் தேறிக்கொண்டே இருக்கிறோம். ஸோ எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் விசுவாசத்துல உறுதியா இருப்பாங்க? ஒரு 1-2 சொல்லுங்களேன். நல்லா யோசிங்க, எல்லாரும் யோசிச்சு சொல்லுங்க. எந்த நிஜத்தை அல்லது எந்த சத்தியத்தை அறிந்தவர்கள் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனை நம்புவார்கள்? சொல்லலாம். அவர் சூப்பர் நேச்சுரலாக கிரியை செய்கிறவர். வெரி குட். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எழுதி வச்சிடுங்க. அவர் நேச்சுரல் வேல பிரச்சனையை தீர்த்து வைக்கிற தேவன் அல்ல. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆண்டவருடைய தீர்வு எல்லாமே சூப்பர் நேச்சுரல் தீர்வு தான். இப்ப நம்ம ஆபிரகாமை பற்றி பார்த்தோம். சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. அப்ப சூப்பர் நேச்சுரல் தான் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தார். முதலாவது அறிவு. இரண்டாவது அறிவு என்ன அறிவு தேவை நமக்கு? அவரே தேவ ஞானமா எங்களுக்கு இருக்கு. வெரி குட். இதெல்லாம் நல்ல அறிவு தான். வேற பாருங்க, நான் சொல்லட்டுமா? 1-2 சொல்றேன். நமக்கு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவர் நம்மை தகுதிப்படுத்தி விட்டார், வல்லமைப்படுத்தி விட்டார். வெரி குட். பாருங்க, அவர் என்ன என் மேல உசிரையே வச்சிருக்கிறார். உங்களுக்கு செய்யாம யாருக்கு செய்வார் அப்படி நினைக்கணும் நம்ம. இல்ல 4 பாயிண்ட் நல்ல பாயிண்ட் சொல்லிட்டீங்க. என்னது? 1, his ways are always supernatural, his solutions are always supernatural. Number 1. Number 2, I am fully qualified, நான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறேன். நம்பர் 3, நான் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். இந்த 3ஐயும் மனதில் வைங்க. 4வது பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். அவர் என் மேல உசிரையே வச்சிருக்க, என் மேல ரொம்ப பிரியமா இருக்கிறார். 4 கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் 1 ஏதாவது சொல்லுவோமா? கண்டுபிடிப்போமா? அவர்களை பரிசுத்தப்படுத்தியும் பரிபூர்ணப்படுத்தியும் வைத்திருக்கிறார். அது தகுதியில வந்துட்டு பாருங்க. திரும்ப அந்த வருஷம் சொல்றேன். முதலாவது நேசிக்கிறார், அன்பாகவே இருக்கிறார். அதுக்கு சொல்லிட்டு அவர் என் மேல உயிரே வைத்திருக்கிறார், என் மேல பிரியமா இருக்கிறார். அதிகாரத்தையும் தந்திருக்கிறேன். அது வல்லமைப்படுத்திட்டார்னு சொல்லிட்டோம். அத்தாரிட்டி எல்லாமே வல்லமையும் படுத்திட்டாரு, தகுதியும் படுத்திட்டாரு. நீங்க நான் இன்னொன்னு சொல்றேன், எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க பாருங்க. தன்னை விட பெரிய கிரியைகளை செய்வேன், சமாதானத்தையும் தந்திருக்காரு. தேவ சமாதானம், தேவ இல்ல 5வது பாயிண்ட் இதை எழுதிக்கிடும். எதுனா என்ன விட்டா அவருக்கு வேற ஆளே இல்லை. என்ன சிஸ்டர் மகேஸ்வரி? 21வது நூற்றாண்டுல நம்ம விட்டு அவருக்கு வேற ஆளே இல்லைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேடுறாரு. யாராவது என் கூட நிற்க மாட்டானா? என் அளவுக்கு வளர மாட்டானா? நான் செய்ததை விட பெரிய காரியங்களை முயற்சிக்க மாட்டானா? இல்ல 5 தலைப்புலையும் 5 நாள் செமினார் நடத்தலாம். அப்படித்தானே? பாருங்க, அதுக்கு நான் உதாரணம் அடிக்கடி சொல்லுவேன். கிமு 1 நூற்றாண்டிலே பரலோகம் இயேசுவைத்தான் நம்பி இருந்தது. கிபி 1 நூற்றாண்டிலே சீஷர்களைத்தான் நம்பி இருந்தது. 21வது நூற்றாண்டுல நம்மைத்தான் தேவன் நம்பி இருக்கிறார். ஸ்ட்ராங்கா நில்லுங்க, எழும்புங்க, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போவோம். யோபு திறந்து வைத்திருந்த எந்த வாயில் மூலம் பிசாசானவன் புகுந்து பிள்ளைகளை மரணத்திற்குள்ளாக்கினான்? எஸ் சிஸ்டர் மகேஸ்வரி. பயத்தின் மூலம் பாஸ்டர். பயம் என்கிற நுழைவாயில், என்ட்ரன்ஸ் இல்ல, போர்ட்டல வச்சிருந்தான். எப்பவும் பயம். ஆமா, இப்ப நீங்க நம்மில் அநேகருக்கு இந்த வகுப்பு, உங்களில் அநேகருக்கு இந்த வகுப்பு ஆரம்பித்த பிறகு வர வேண்டிய வியாதி எல்லாம் வரல, வர வேண்டிய என்னது கால் சர்க்கல் வரல, நிறைய குழப்பம் உங்களுக்கு வரல.
ஏன்னா நீங்க பயத்திலிருந்து வெளியே வந்திருக்கீங்க இல்லையா? அப்போ பயம் வந்து ஃபியர் இஸ் a dangerous portal to the devil. பிசாசுக்கு பெரிய திறந்த வாசலே பயம்தான். அதனாலதான் வேதத்துல எத்தனை முறை பயப்படாத என்று சொல்லி இருக்குது? 365 நேரம் சொல்லியிருக்கு. அப்ப பாருங்க, இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க என்ன நினைக்கணும்னா, உங்களாலே பயப்படாமல் இருக்க முடியும். சரிங்களா? பயம் எதற்கு அடையாளம்? அவிசுவாசத்திற்கு அடையாளம். இருந்து பாருங்களேன், அப்படியே ஒரு முடிவு பண்ணுவோம், சான்ஸே கிடையாது, இந்த பிரச்சனை என்னை போட்டு அமைக்கிறோம். அப்பவும் நீங்க தைரியமா இருங்க. நிறைய உதாரணம்லாம் பார்த்துட்டோம்ல. ஆமே, கர்த்தர் நல்லவர். பாருங்க, நிறைய காரியங்கள்ல இருந்து நீங்க பயத்திலிருந்து வெளியே வந்திருக்கீங்க. இப்பொழுது நீங்கள் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்கு பயந்து கொண்டு இருந்தால் அந்த பயத்தையும் இப்போ நீக்கிடுவோம். நெஞ்சில கை வைத்துக் கொள்ளுங்க. நான் உங்க மேல ஒரு பவரை ரிலீஸ் பண்றேன். சரிங்களா? அது என்ன செய்யும் என்றால், அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. பிதாவே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களுக்கு பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை. ஆமா, தைரியம் கொடுத்திருக்கிறீர். அந்த தைரியம் இன்னும் பெருகட்டும். யாருடைய இருதயத்துல எல்லாம் இன்னும் பயம் ஒட்டி கொண்டு இருக்கிறதோ அந்த பயத்தை கொடுக்கிற ஆவிகள் விலகுவதா, அப்பாலே போ சாத்தானே, சூழ்நிலைகள் மாறுவதாக. திட நம்பிக்கையோடு என்னுடைய பிள்ளைகள் உமக்குள்ளே களி கூறுகிறார். இந்த நாளிலிருந்து ஒரு தைரியத்தை நான் கட்டளை இடுகிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோவை போல தைரியமாக எங்கள் தேவன் எங்களை பாதுகாக்க வல்லவர் என்கிற தைரியத்தை இந்த பிள்ளையுடைய இருதயத்திலே நான் கட்டவிழ்க்கிறேன். நான் கட்டவிழ்ப்பதை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்ன இயேசுவின் நாமத்தினால இந்த வினாடியே பயங்கள் நீங்கி தைரியம் பெருகுது, விசுவாசம் பெருகுது, களி கூறுதல் பெருகிறது. உம்மை அறிகிற அறிவிலே பெறுகிறார்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், 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 ஆமென். இந்த வார்த்தை யாரு சொன்னா? நீங்கள் கட்டவிழ்ப்பவர்களே பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொன்னது யாரு? இயேசுவே சொல்லுகிறார். பாருங்க, ரொம்ப முக்கியம் இல்ல? அதனால நீங்க அத யாருக்காவது நீங்க பிரேயர் பண்ணும்போது மனதில் வைத்திருங்க. நான் சுகத்தை கட்டவிழ்த்தால் அங்கே சுகம் உண்டாகும். நான் சமாதானத்தை கட்டவிழ்த்தால் அங்கே சமாதானம் உண்டாகும். அந்த வெளிச்சத்துக்குள்ள நீங்க தைரியமாக ஆசீர்வாதங்களை கட்டவிழுங்கள், தைரியத்தை கட்டவிழுங்கள், ஐஸ்வர்யத்தை கட்டவிழுங்கள், ஞானத்தை கட்டவிழுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆவலாக இருக்கிறார். எஸ் பிரதர், நெக்ஸ்ட் क्वेश्चन போய்டும். Thank you Lord. தேவனை பற்றி ஆதாம் எந்த இரண்டு தவறான புரிந்து கொள்ளுதல் அவனை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினது? வெரி குட். அடுத்தது சிஸ்டர் லிதியா. அன்மியூட் பண்ணிடுங்க. கேள்வியற்கா திருப்பி வாசிங்க சிஸ்டர் ப்ளீஸ். தேவனை பற்றி ஆதாமின் எந்த இரு தவறான புரிந்து கொள்ளுதல் அவனை தோட்டத்தை விட்டு வெளியேற்றினது? கேளுங்க பாஸ்டர் ப்ளீஸ். எஸ் சிஸ்டர் மேம். பாருங்க, ஆதாம் தேவனை சரியாக புரிந்து கொள்ளவில்லை. இரண்டு காரியங்களிலே தேவனை பற்றி தப்பா புரிந்திருந்தான். இருங்க பேமாம் சொல்லுங்க. தேவன் குற்றம் பிடிப்பவர், வெரி குட், அவ்வளவுதான் இல்லையா? பேஜ் 49 பாருங்க, கொஞ்சம் மேல மிடில் மேல, அவர் குற்றம் பிடிக்கிறவர் என்றும், அதுக்கு மேல ஏனென்றால் அவன்
தேவனை பற்றி கொண்டிருந்த பார்வை என்னவெனில் அவர் குற்றம் பிடிக்கிறவர் என்பதும் தண்டிக்கிறவர் என்பதும் ஆகும். ஆனா பிழையா ஒரு காரியத்தை அறிஞ்சிருந்தான். யாரு சொல்றீங்க? இஷ்ட வேலையை ஆசீர்வதிப்பதே தேவனுடைய இஸ்ரவேலிலே அவர் குற்றம் பார்க்கிற அந்த வெளிச்சம் நமக்கு வேணுங்க. இஸ்ரவேலிலே அவர் குற்றம் காண்கிற தேவன் அல்ல. அந்த வசனத்தை முடிஞ்சா யாராவது எடுங்க பாருங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரெவலேஷன் ஃபேக்ட். குற்றம் கண்டுபிடித்திருந்தால் இளைய மகனை தகப்பன் என்ன செய்திருப்பாரு? தன்னுடைய பிள்ளையே தண்டிச்சிருப்பாரு. குறைஞ்சது என்ன தண்டனை கொடுத்திருப்பாரு? அவ என்ன வாயால கேட்டா, எனக்கு ஒரு வேலைக்கார பதவி தாங்கன்னு கேட்டா அதையாவது கொடுத்திருப்பாரு. இதை குறித்து சங்கீதக்காரன் எழுதுகிறாரு. ரோமர்ல பவுல் எழுதுறாரு, யாருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, யாருடைய பாவங்களை அக்கிரமங்களை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, நாம தான் அவங்க. இப்படி சொல்றதுனால அருமையானவர்களே, நீங்கள் தேவனை ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அநேக பாவ எண்ணங்கள்ல இருந்து வெளியே வந்துடலாம். நெடுகவே இதான் பிரச்சனை. ஏதேன் தோட்டத்துல ஆரம்பித்த இந்த பிரச்சனை இன்றையில ரொம்ப அதிகமான பெர்சன்டேஜ் இந்த சத்தியத்தை தெரியாததுனால அவர்கள் பயத்தோடும் அவிசுவாசத்தோடும் வாழ்ந்து பிசாசுக்கு கதவை அகலமாக திறந்து வைத்திருக்கிறார்கள். சரிங்களா? நல்ல ஸ்ட்ராங்கா எடுத்துக்கிடுங்க. அவர் குற்றம் பார்க்கிற தேவன் அல்ல, தண்டிக்கிற தேவன் அல்ல. ஓகே, எஸ் பிரதர், கொஸ்டின் நம்பர் 6 போயிடலாம். கீழ்ப்படியாதவர்கள் மேல் எந்த முறையும் கட்டவிழ்ப்பார் என இன்றைய மதம் நம்புகிறது. ஆனால் அவர் எந்த மூன்றையும் கட்டளை இடுகிறார்? கிரேஸ் சிஸ்டர். பாஸ்டர், 54வது பக்கத்துல கீழ்ப்படியாதவர்கள் மேல் அவர் ஒருபோதும் தண்டனையை, அழிவையோ வியாதியையோ கூறவும் இல்லை, அனுப்பவும் இல்லை. மாறாக அது மன்னிக்கிறவராக, நிபந்தனையற்ற அன்பை காட்டுபவராக, இரக்கத்தை போதிக்கிறவராக நீங்கள் காணலாம். சரியான பதில் சிஸ்டர். பாருங்க, எல்லாரும் எழுதிருப்பீங்க இல்லையா? பேஜ் 54ல கேள்வியை நான் வாசித்துட்டு அப்புறம் பதில நான் சொல்றேன். கீழ்ப்படியாதவர்கள் மேல் எந்த மூன்றையும் கட்டவிழ்ப்பார் என இன்றைய மதம் நம்புகிறது என்றால், முதலாவது தண்டனையை கட்டவிழ்ப்பார், அழிவை கட்டவிழ்ப்பார், வியாதியை கட்டவிழ்ப்பார். இதைத்தான் நம்புகிறது. தண்டனையையும் அழிவையும் வியாதியையும் கீழ்ப்படியாத இளைய குமாரன் மேல் அவர் கட்டவிழ்க்கவில்லை. கட்டவிழ்க்கல, சலிப்பை கட்டவிழ்க்கவில்லை. அதற்கு மாறாக எதை கட்டவிழ்க்கிறார்? மன்னிக்கிறவராக, நிபந்தனையற்ற அன்பை காட்டுகிறவராக, இரக்கத்தை போதிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய தேவன். ஆமா, உங்களுக்குள்ள ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்ல. இது ஒரு பேசிக் ட்ரூத்து இல்லையா? நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அழகாக அதை எழுதி தந்துட்டாரு யாரு? ஜாஷுவா. அதனால நமக்கு இன்னும் கன்வின்சிங்கா இருக்கு பாருங்க. நல்லவர். காரிஸ் பைபிள் காலேஜில் ஒரு டீச்சர் இருக்காரு, சரிங்களா? அவர் போதைக்கெல்லாம் அடிமையா இருந்தவர். அவருக்கு அநேகர் சுவிசேஷம் சொன்னாங்க, ஆனா அவர் ரட்சிக்கப்படலை. ஏன்னா ஐ எம் ஃபுல்லி நான் ரொம்ப மோசமான ஆளு, ஆண்டவரால என்ன நேசிக்கவே முடியாதுன்னு தான் எல்லாரும் சுவிசேஷம் சொன்னாங்க. அப்ப நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்கன்னு கேட்டேன். அப்பதான் சொல்றாரு, எப்பா நீ இவ்வளவு மோசமான ஆளு, மர்டர் பண்ணியிருக்கிறா, இப்போ அடிக்ஷன்ல இருக்கிறா,
நீ அப்படியே இரு, அப்படியே தேவன் உன்னை நேசிக்கிறார் என்று சொன்னதுதான் அவரை சிந்திக்க வச்சதுதான். நீ இதெல்லாம் விட்டுட்டு வந்தா அவர் நேசிப்பார் என்பது சுவிசேஷம் அல்ல. இவை இன்ஸ்பைட் ஆஃப் ஆல் தீஸ் நான்சென்சஸ், இவ்வளவு அக்கிரமத்தின் மத்தியிலும் தேவன் நம்மை நேசிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் 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 பாருங்க. ஆமா, அவர் கிருபை என்றும் உள்ளது. எஸ் பிரதர், 7வது கொஸ்டின் போயிடும். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவன் நமக்கு எப்பொழுது தந்தரள முடியும்? கொஸ்டின் நம்பர் 7. யார் சொல்றீங்க? வேற யாரு சொல்லுவாங்க? லிதியா சிஸ்டர், ஜெயா சிஸ்டர் சொல்லலாம், நீங்களே சொல்லலாம். லிதியா தேவனை சிஸ்டர். பற்றி சரியான பார்வை இருந்தா, தேவனை பற்றி சரியான பார்வை கொண்டிருந்தால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில. ஆமா, அவ்வளவுதான். தேவனை பற்றி சரியான பார்வை இல்லாவிடில் தேவனை விசுவாசிக்க முடியாது. யாக்கோபுல சொல்றாரு, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது, இல்லையா? அப்போ பைபிள் ஒரு வசனம் உண்டு பாருங்க, அவன் வாயின் வார்த்தையின்படியே. வாயின் வார்த்தை எப்படி வருது? நம்முடைய நம்பிக்கை எதை நம்புகிறோமோ அது வாயின் வார்த்தையில வருது. எதை நம்புகிறார்கள்? பொதுவாக தேவன் தண்டிக்கிறவரு, அவர் வியாதி தண்டு திருத்துவார், இப்படி பொய்யை ஏராளம் தாராளமாக சண்டே கிளாஸ்ல டீச் பண்ணிட்டாங்க. அந்த வேற அறுக்கிறது தான் பெரிய வேலையா இருக்குல்ல. சின்ன வயசுல தேவனே மோசமானவராக நமக்கு காண்பித்து விட்டார்கள். எனவே நம்மால என்ன செய்ய முடியல? தேவனை விசுவாசிக்க முடியவில்லை. எதிர்பார்ப்பு தவறாக போய்விடுகிறது. யோபு குறித்து அதான் வாசிக்கிற, பயந்த காரியம் நடந்தது இல்ல. அப்ப நம்ம அப்படி மாற்றி எழுதலாம்ல, பயப்படாத காரியம் நடக்காது. நம் வாழ்வில் நாம் பயப்படாத காரியத்தை தேவன் நமக்கு தரமாட்டார். அதுல கூட நீங்க பாருங்க, பயந்த காரியத்தை தேவன் தருகிறது இல்லை, பிசாசு தான் தர்றான். ஆமா, இதுக்கு பைபிள்ல நிறைய உதாரணம் இருக்கு பாருங்க. நம்ம உதாரணத்தை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு இன்னும் ஒரு மனம் புதிதாகிறது இல்ல. நாம் எதிர்பார்க்கிற நன்மையான நன்மைகளை தேவனால் நமக்கு எப்பொழுது தந்தருள முடியும் என்றால் தேவனை பற்றி சரியான பார்வை இருந்தால். பாருங்க, பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில தப்பிக்க வழியே இல்லை இல்லையா? ஆனா பாட்டு பாடுறாங்க பாருங்க. நேற்று ஒரு மிஷன் மீட்டிங்ல இருந்தேன், சரிங்களா, ஜூம் மீட்டிங்ல. குஜராத்தில் என்னுடைய நண்பர் பிஷப் தேவதாஸ் மூலியமா நிறைய நடக்குது. நிறைய அற்புதங்கள், எண்ண முடியாத அற்புதங்கள், எண்ண முடியாத ஞானஸ்தானங்கள் எல்லாமே பயங்கரமாக நடக்கிறது. அப்போ அதுல அதே வேளையில பெர்செக்யூஷனும் அதிகமா இருக்கு, உபத்திரவமும் அதிகமா இருக்கு. அவங்க அதுக்கு 8 டயசிஸ் ஃபார்ம் பண்ணி இருக்கிறாங்க. 1000க்கும் அதிகமான சபைகள் இருக்கு. ஒரு 3 லட்சம் ஞானஸ்தானம் கொடுத்துருக்காங்க. 10 லட்சம் அற்புதம் நடந்திருக்கு. 16 செத்தவங்க எல்லாம் எழும்பியிருக்காங்க. அதே வேளையில உபத்திரவமும் அதிகமா இருக்கு. 2 மணி நேரம் மீட்டிங் ஜூம்ல நடந்தது. பிரச்சனை நிறைய சொன்னாங்க. இந்த மதமாற்ற தடை சட்டம் இருக்கிறதுனால எத்தனை பேர் ஜெயில இருக்காங்க, எத்தனை வழக்கு நடக்குது, எத்தனை லட்சம் ரூபாய் செலவழிச்சிருக்கிறோம் அப்படிலாம் சொன்னாங்க பாருங்க. விசுவாசம் என்றால் என்ன? யாராவது சொல்லுங்க, விசுவாசம் என்றால் என்ன? நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படுகிறவர்களின் நிச்சயமும். ஓகே, அப்படின்னா என்னது? நடக்க முடியாது, நடக்க முடியாததை நம்புறதா விசுவாசம். கடைசியில ஜெபம் பண்ணாங்க, எல்லாரும் வருத்தப்பட்டு சோகமா ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தருமே மத மாற்ற தடை சட்டத்தை கேன்சல் பண்ணுவோம் அப்படின்னு ஜெபம் பண்ணவே இல்லை. என்ன எதிர்பார்க்கிறாங்க?
ஸ்டார்ட் ஆயிட்டு உபத்திரவம். இப்படிதான் எதிர்பார்த்து என்ன செஞ்சிட்டாங்க, பல வழக்குகள் அது இது நடந்துட்டு இருக்கு. அருமையானவர்களே, நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை தேவனால் நமக்கு எப்பொழுது தந்தருள முடியும் என்றால் தேவனை பற்றிய சரியான பார்வை. தேவனை பற்றிய இதுல சரியான பார்வை என்னது? தேவன் எதை விரும்புகிறாரு? மதம் மாற்றத்திற்கு தேவன் ஃப்ரீடம் நமக்கு கொடுத்திருக்கிறார், சட்டம் ஏற்றி இருக்கிறார். அரசாங்கம் என்ன சட்டம் ஏத்துது? மதம் மாற்ற தடை சட்டம் ஏற்படுத்துகிறது. நான் அதுக்காக பேசுறேன், டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். 90 நாள்ல இந்தியாவில் இந்த மதம் மாற்ற தடை சட்டம் நீங்குகிறது என்று பேசுறேன். பாருங்க, யோசித்து பாருங்க. ஸ்ரீலங்காவில் அந்த பிரச்சனை இருக்குதா? யாருக்காவது தெரியுமா? ஸ்ரீலங்காவில் ஆன்டி கன்வர்ஷன் மாதாவையும் அந்தோனியாலதான் கும்புறாங்க. ஜேசுவே தெரியாது பாஸ்டர் அவங்களுக்கு அங்க மோஸ்ட்லி. ஓகே, இல்ல அரசாங்கம் சட்டம் இல்ல. ஆனா அப்படி என்று சில இதுகள் செய்தோடைய இங்க மாதிரி இல்ல பாஸ்டர். மக்களுக்கு தெரியாது பாஸ்டர் மோஸ்ட்லி. நீங்க தான் பிரசங்கிக்கணும். உங்களுக்கு பாராதான் ஆண்டவர் தந்திருக்காரு. கிறிஸ்டியன் ஜபர் ரெடி ஆயிட்டாங்க. இல்ல, ஒய் நாட்? ஆமா, கேத்தரிக் குல்மான் மாதிரி நீங்க அற்புதம் செஞ்சீங்கன்னா, ஆமா, நீங்க இங்க இருந்தே பிரசங்கிக்கலாம், கனடாவில் இருந்து. பாருங்க, நல்ல கவனிங்க, நான் என்ன சொல்ல வருகிறேன். அதாவது மைண்ட் செட் மாறிட்டு. என்ன மைண்ட் செட்? அவ்வளவுதான், இந்த மத மாற்ற தடை சட்டத்தோட தான் வாழணுங்கிற பொய்ய நம்ப ஆரம்பிச்சுட்டு பாருங்க. ஆனா மதம் மாற்றுகிறதுங்கிற வார்த்தை சரியில்லை, இருந்தாலும் நான் அதே சொல்றேன். மதம் மாற்றுவதற்கு நமக்கு உரிமை தந்தவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், நம்ம தகப்பன். அவர் தான் மனிதர்களை படைத்தாரு. கடவுள் இல்லை என்கிறவர்களையும் அவர் தான் படைத்திருக்கிறாரு. அவர்களுக்குள்ளேயும் அந்த ஜீவ சுவாசம் தான் அவர் ஊதுற சுவாசம் தான் இருக்கு. அவர்கள் அறியாமையில இருக்கிறார்கள் இல்லையா? அப்போ தேவன் அந்த இது பாருங்க, இதுல எஸ்தர் சொல்லுவார் ராஜா கிட்ட, என்னுடைய ஜனங்களின் அழிவை நான் எப்படி பார்ப்பேன்? ஏன்னா ஒரு சரியான வார்த்தை பாருங்க. ஏன்னா ராஜா 127 தேசத்துக்கும் அனுப்பிச்சிட்டாரு. யூதர்களை அழிப்பதற்கு சட்டம் இயற்றி எல்லா நாட்டுக்கும் பேப்பர்லாம் போயிட்டு. ஆனால் மொர்தெகாயும் எஸ்தரும் இல்ல, இந்த சட்டத்தை மாத்தி விடலாம் என்று நம்பினால் அந்த பார்வையை மாத்தணும், அவ்வளவுதான். ஆமா, அதான் நமக்கு போதுமான வெளிப்பாடு நமக்கு தந்திருக்கிறாரு பாருங்க. நடக்க முடியாததை நடத்துறதுக்கு தேவனே ஒருத்தர் வேணும். நான் இன்னொன்னு சேர்த்து எனக்கு ஆவியானவர் ஞாபகப்படுத்துறார். அந்த தேவர்கள் நாம் தானே, நம்மகிட்ட தானே அந்த அதிகாரத்தை வல்லமையை தந்திருக்கிறாரு. அதுக்கு நம்ம பெரிய தலைகளெல்லாம் நிற்க வேண்டாமே, வாயால தானே சொல்லணும். எஸ்தர் அடிக்கிறா பாரு, எப்படி நான் இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? நடந்தது என்ன தெரியுமா? ராஜா அந்த மோதிரத்தையே எடுத்து கையில கொடுத்துட்டார். நீ என்னனாலும் சட்டத்தை மாத்தி எழுதிடுங்க. மொர்தெகாயும் யாரோ எஸ்தரும் நினைச்சா எந்த சட்டமும் ஏற்றுக்கொள்ளலாம். லேலுயா, அந்த தேவன் மாறாத தேவன் இல்ல. பார்வையே மாற்றணும், அவ்வளவுதான். பார்வை மாறவில்லை என்றால் பரிதாபமான வாழ்க்கை தான். பரிதாபமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த நம்மில் சிலர் இப்போ நல்லா வாழ்றீங்க, தைரியமா வாழ்றீங்க. ஏன்? பார்வை மாறிட்டு. எதனால பார்வை மாறிட்டு? அந்த 5 பாயிண்ட் யாராவது எழுதியிருக்கவங்க சொல்லுங்க. இப்ப நான் சொன்னல 5 பாயிண்ட், யாராவது ஒருத்தர் பொறுமையா படிங்க. சூப்பர் நேச்சுரல் நம்புறது 1, படுத்தியும் வல்லமைப்படுத்தியும் வைத்திருக்கிறார். ஓகே ஓகே. 3, அவர் எங்கள் மேல பிரியமா இருக்கிறார், அன்பா இருக்கிறார், எங்களை விட்டு அவருக்கு வேற யாரும் இல்லை. அதுதான் முக்கியங்க. நம்மளை விட்ட வேற ஆளே இல்லை. யார் தான் எழும்ப முடியும்? யாருக்கு இப்படி குழந்தைக்கு கற்றுக் கொடுக்கிற மாதிரி ஆவியானவர் யாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்? அதெல்லாம் இன்ஹேல் பண்ணுங்க, சரிங்களா? நீங்க இன்ஹேல் பண்ணி தைரியமாக உங்க மனதை வைத்துக் கொள்ளும் பொழுது அந்த போர்ட்டல், அந்த நுழைவாயில் உங்களுக்கு தெரியும். ஆமென். ஆமா, நீங்க எல்லாம் உங்க தேசம் பாருங்க, ஒரு அருமையான தேசம், அழகான தேசம், சின்ன தேசம். ஆமா, நீங்க தான் போய் அதை பொசஸ் பண்ண போறீங்க.
அல்ல உங்க சந்ததி தான் போவார்கள். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஜீவ தண்ணீர், அந்த ஜீவ விசுவாசம் கண்டிப்பாக உங்க சந்ததி மேல போகும். ஆமென். ஆமா, வேற மாற்று கருத்தே கிடையாது. இதுல இருக்கிற உங்கள் மூலமாக இந்த சத்தியத்தை நீங்க சொல்லி கொடுத்தோ அல்லது உங்களுக்குள்ளே காணப்படுகிற அந்த ஆட்டிடியூட் சேஞ்சஸ்னால யாருடைய வீடுகள் எல்லாம் சின்ன சின்ன மாற்றங்களோ பெரிய மாற்றங்களோ வந்திருக்கிறது? உங்க கணவரிடத்துல, உங்க பிள்ளை இடத்துல யாராவது சொல்ல முடியுமா? எனக்கு கண்டிப்பா தெரியும், எல்லாரும் சொல்ல முடியும். கணக்க மாற்றங்கள் வந்திருக்கு பாஸ்டர் வீட்டுல. என்ன சின்ன சின்ன மாற்றம் ஏதாவது சொல்லுங்க. அந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாம் கிளாஸுக்கு ஸ்கூலுக்கு போய்க்கெல்லாம் பவர் ரிலீஸ் பண்ணி எக்ஸாம்டா பவர் ரிலீஸ் பண்ணி விடலாம்னு சொல்லி நம்ம அப்படி அந்த விஸ்டம் எங்களுக்குள்ள நாலேஜ் ஜீசஸ் தானே அப்படியான இதுகள். உங்க பிள்ளைகள் உங்க வாழ்க்கையில என்ன மாற்றத்தை பார்க்கிறார்? எங்களை வழியா என்ன சாட்சிய பார்க்கிறார்கள். ஓகே, கிறிஸ்டியன் ஜெபன் ஏதோ சொல்றான். நெகட்டிவா முந்தி கதைக்கிற ஒரு எப்ப எடுத்தாலும் அந்த ஒரு திகில். இப்ப வேலும் ரிலாக்ஸ்டா கூலா ஒண்ணுக்கும் பயம். அத அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்களா? அதான் நான் கேக்குறேன். பாருங்கள் அருமையானவர்களே, இந்த மாற்றம் அவர்களுக்குள்ள வரும். அத நீங்க ஃபீல் பண்ணணும், நீங்க சொல்லணும் உங்களுக்குள்ள இந்த மாற்றம் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கு காரணம் அருமையானவர்களே, யோவான் 7:38 அது என்ன சொல்லுகிறது? இல்ல சிஸ்டர், நீங்க எடுத்து அதை பார்த்தாதான் நீங்க மறக்க மாட்டீங்க. அது ஒரு மனப்பாட வசனம். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இந்த ஜீவ தண்ணீர் தான் அவங்களை கண்டுபிடிக்க வைக்கிறது. அதனாலதான் நான் ஸ்ட்ராங்கா நிக்கிறேன். கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க பாட்டியமா வேற மாதிரி இருக்கீங்க, உங்க முகம் நல்லா இருக்கு இல்ல, கணவன் கண்டுபிடிப்பாங்க. ஏனென்றால் நம்முடைய பார்வையை பரிசுத்த ஆவியானவர் சரி செய்துட்டார். இல்ல, எங்க தேவர் எனக்கு அப்பா, நான் அவருடைய பிள்ளை, அவர் என் மேல நல்ல ஒரு சந்தோஷமா இருக்கிறார் இல்ல. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்று உள்ளது. நீங்க தேவனை பற்றி சரியான பார்வை என்பதே சரியான பார்வையில இருந்தாதான். இவன் சொல்றான் பாருங்க, யாரு? தாவீது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பாஸ்டர் கூட இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுவாங்க. எப்படின்னா, தாவீது என்ன கண்டுபிடிச்சிட்டா, அவர் என் மேல் பிரியமா இருக்கிறார், அவர் என் மேல பிரியமா இருக்கிறார். தாவீது செய்தது போல அக்கிரமத்தை இங்க இருக்கிற யாருமே செய்ய முடியாது. ஆனால் அவனுக்கு ஒரு விசுவாசம் பாருங்க, தேவனை பற்றி சரியான பார்வை. அந்த பார்வை தான் அவனுக்கு நிறைய ரெவலேஷன் கொடுக்குது. எந்த ரெவலேஷன் எல்லாம் கொடுக்கிறது? அவனுக்கு என்ன இல்லை, உடன்படிக்கை இல்லை. நம்ம தேவன் இராணுவங்களின் தேவன், அவர் எனக்கு வெற்றியை தருவதற்கு எனக்கு ஆயுதங்கள் தேவையில்லை. எவ்வளவு ரெவலேஷன் பாருங்க. கர்த்தருடைய நாமத்துல சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கு. அந்த நாமத்தோடு நான் போகிறேன். தேவனை பற்றி சரியான பார்வை பாருங்க. தாவீதுக்கு அருளின கிருபை. என்ன கிருபை? இவ்வளவு வெளிச்சம் வருது பாருங்க அவனுக்கு. எந்த அளவுக்கு அந்த வெளிச்சம் ரிசல்ட் கொடுத்தது. இப்படி பேசிட்டான், எப்ப அன்னைக்கு தான் உனக்கு இந்த நாள் தான் உனக்கு முடிவு, இந்த 40 நாள் நீ பேசிட்டு இருக்கா என்று கண்ட உன்னை நாங்க இனிமே காண போறதே இல்லை. பார்வை இல்ல, ஆமா, பார்வை என்று சொல்ல ஒரு செய்தி கொடுத்துடலாம். எத்தனை பேருக்கு 15 நிமிட செய்திகள் பிரயோஜனமா இருக்குது? புதுசா நம்ம போடுறோம் பாருங்க, உட்கார்ந்து பேசுறது இல்ல. ஆமா, கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்.
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வார்த்தை யூஸ் பண்றாங்க. இங்க ஜாஷுவா பிரதர் வந்து பார்வைன்னு சொல்றாரு, சிலர் வந்து கண்ணாடியை மாற்றுங்கிறோம் இல்லையா? சரியான கண்ணாடியை அணிந்து தேவனை பார்க்கிறவர்கள் நல்லவராக பார்ப்பார்கள். தவறான கண்ணாடியை போட்டு தேவனை பார்க்கிறவர்கள் மோசமான கடவுளாக பார்க்கிறாங்க. எந்த பார்வையில பார்க்கிறார்களோ அதை அறுவடை செய்கிறார்கள். ஆமென். எஸ் பிரதர், அடுத்த கொஸ்டின் போயிடும். விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு அருளிய 2 புதிய பார்வைகள் யாவை? யார் சொல்றீங்க? இதுவரைக்கும் சொல்லாதவங்க சொல்லுங்க. நான் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவேன், தேவனுக்கு கோபமாக இருக்க மாட்டார் என்ற புதிய பார்வையை அவன் பெற்றுக்கொண்டதினால் இந்த விருத்த சேதன உடன்படிக்கை தவறாக இயங்கும் மனச்சாட்சியை மேற்கொள்ள ஆபிரகாம் நலத்துக்கு உதவியது. ஓகே சிஸ்டர், உங்க பேர் சொல்லுங்க. ரஞ்சினி. ஓ ரஞ்சினி சிஸ்டர், எவ்வளவு நேரம் ஆச்சுது இந்த இது ப்ரிப்பேர் பண்ண? ஒரு 2-3 hours. வெரி குட். ஆமா, அந்த 3 hours உங்களுக்கு போர் அடிச்சதா, என்ஜாயபிளா இருந்ததா? போர் அடிக்க இல்ல, ஓகேயா இருந்தது. ஆமா, அதனாலதான் நீங்க துல்லியமா கண்டுபிடிச்சிட்டீங்க. கேள்வி என்ன? விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை ஆபிரகாமுக்கு அருளிய 2 புதிய பார்வைகள் என்னன்னா, 1, நான் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவேன். 2வது, தேவன் என் மேல் கோபமாக இருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். ஏன் தேவன் நம்மேல் கோபமாக இருக்க மாட்டார்? அன்பாகவே இருக்கிறார். வேற என்ன சொல்லலாம்? இயேசு சிலுவையில எல்லாம் செய்து முடித்தார். அவர் எங்கள் ஆவி மனிதனையே பார்க்கிறார். சூப்பர். ஆமா, ஆமா, அந்த ஆவி மனுஷன் எப்படி இருக்கிறான்? முற்றிலும் பரிசுத்தமாகவும் பரிபூர்ணமாகவும் இருக்கிறது. 3 சேர்த்துக்கிடுங்க. கிறிஸ்துவை போலவே. இது கூட அனட்டா சிஸ்டர் இந்த வார்த்தையோட இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்ப்பார் தெரியுமா? நான் கிறிஸ்துவாகவே இருக்கிறேன்னு சொன்னீங்கன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டோம். நாங்க தேவர்களாகவே இருக்கிறோம். அந்த வார்த்தையை சொன்னது யாரு? பவுலா சொன்னா? இல்ல, இயேசுவே சொல்லுறாரு. அதுக்கு என்ன ரிசோர்ஸ் சொல்றாரு? சங்கீதம். இல்ல ரிசோர்ஸ் என்ன? அதுக்கு காரணம் என்ன சொல்றாரு? ஏன் நீங்கள் தேவர்கள்? வசனத்தை பெற்று தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டதுனால தேவர்கள். பாருங்க, இப்ப ஒரு காரியம் நல்லா என்ன தெரிஞ்சிட்டுனா, நம்முடைய குறைவுகளின் மத்தியிலும் அவர் என் மேல உசுர வச்சிருக்க, என் மேல ரொம்ப பிரியமா இருக்காரு. ஆகையினால நீங்க அப்படி யோசிக்கணும். தேவன் நம்ம எப்படி பார்க்கிறார்? தேவர்களாக பார்க்கிறார். ஆமே, தேவர்கள் என்று சொல்றதுனால அவர் ஸ்தானத்தை நம்ம எடுக்கிறது இல்லை. ஆமா, ஆனா என்னுடைய புரிந்து கொள்ளுதல்படி அந்த ஆண்டவருடைய விருப்பம் பாருங்க, அவருடைய நிலையில நம்மளை தொண்டு வைக்கிறது தான். பிறகு ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க என்னோடு பயணிக்கிறீங்க. ஆழமான சத்தியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதனால நம்ம மனசுல பெருமை வந்துருங்கிற எண்ணத்தை தூக்கி தூர போட்டுருங்க. ஏன்னா அஸ்திபாரம் நம்ம ஸ்ட்ராங்கா போட்டிருக்கோம். வார்த்தையில நம்ம நிக்கிறோம். நமக்கு ப்ரைடு வராது, ஹம்பிள் ஹார்ட் தான் வரும், அன்பு தான் வரும். அவரை என்ஜாய் பண்ணுவோம். இல்ல, என்னை போய் நேசிக்கிறீங்களா? எனக்கு இவ்வளவு வெளிச்சம் தருகிறீங்களா? இல்ல, எனக்கு இந்த தைரியத்தை தந்துட்டீங்களா? பயத்தை நீக்கிட்டீங்களா? எனக்கு இவ்வளவு வசன அறிவு தந்துட்டீங்களா? இல்ல, அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர். நான் சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறுவேன், தேவன் என் மேல் கோபமாக இருக்க மாட்டார் என்கிற புதிய பார்வையை அவன் பெற்றுக்கொண்டதினால் இந்த விருத்த சேதனம் என்னும் உடன்படிக்கையானது தவறாக இயங்கும் மனச்சாட்சியினை மேற்கொள்ள ஆபிரகாமின் மனதிற்கு உதவியது. ஆமா, நம்ம ஒரு 5 பாயிண்ட் சொன்ன பாருங்க. அந்த 5 பாயிண்டே போதும் உங்க மனசாட்சி சரியா இருக்கிறதுக்கு. எஸ் பிரதர். நம் தேவன் நமக்கு எதை யோசிக்க மாட்டார்?
இதுவரை சொல்லாத யாரும் இருந்தா சொல்லுங்க. தீமையை பாஸ்டர் 55வது பக்கத்துல தீமையை யோசிக்க மாட்டார். கரெக்ட். 55ல டாப் பக்கத்துல லைன்ல இருக்கு. எப்போதும் நம் பக்கமாக நிற்கிற தீமையை யோசிக்க மாட்டார். எதை மட்டும்தான் யோசிப்பார்? நன்மை. நன்மையை மட்டும்தான் யோசிப்பார் இல்லையா? ஆமா, உங்களை எப்படி ஆசீர்வதிக்கலாம், எப்படி உயர்த்தலாம். அதே வேளையில பாருங்க, நீங்க தவறான பார்வை கொண்டிருந்தால் அவர் திணிக்கிறது இல்லை. இப்போ ஆதாம் வந்து தவறான பார்வைக்குள்ள வந்துட்டான், என்னை தண்டிச்சிருவாரு, அவர் கோபமா இருப்பாருன்ட்டு. அதை அவர் தடுக்கவில்லை. அவர் தவறான முடிவெடுத்து தோட்டத்தை விட்டு வெளியேற ரெடி ஆயிட்டான். ஆனா அதை தேவன் தடுக்கிற தேவன் அல்ல. அப்படி தடுக்கிற தேவனாக இருந்தால் ஈஸியா இருந்திருக்கும்ல. நம்ம பாருங்க, நான் வந்து 65 ஆண்டு கிறிஸ்தவ குடும்பத்துல பிறந்தாலும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் 65 வயது வரைக்கும் நன்மையை நான் ருசி பார்க்கல. வியாதிகள், குழப்பங்கள், கடன் பிரச்சனை எல்லா ஏரியாவிலையும் ஒரே இது. அவர் மாத்திரம் நம்ம தவறான பிரசங்கத்தை கேட்கறத தடை பண்ணுகிற தேவனாக இருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன். அந்த 25 வருஷம் கஷ்டம் வேண்டியதில்லை. அவர் தடுக்கிறது இல்லை. நீ தவறான செய்தியை கேட்கறியா, விட்டுறாரு. அது ஏன்னு யாரு சொல்றீங்க? அவர் பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆளுகையையும் அதிகாரத்தையும் மனிதனுக்கு கொடுத்துட்டார் பாஸ்டர். அதை மீற மாட்டார். அவர் தான் சொன்னதையும் சொன்ன வார்த்தையை மீற மாட்டார். அதை மதிக்கிறார். அந்த வார்த்தையை மதிக்க அதான் ஃப்ரீ வில்ல கொடுத்தார். ஏன் அப்படி செய்யல? இல்ல, அவர் இரக்கமுள்ள தேவன் தானே. அவர் வார்த்தையை மீற மாட்டார் பாஸ்டர். வார்த்தையை மீற முடியல அவரால். அதான் சரியான பதில். அதாவது இந்த பூமியில நாம் எதை வேண்டாலும் செய்யலாம், எந்த முடிவும் எடுக்கலாம். இருதயத்துல முடிவு எடுக்கிற ஃப்ரீடமும் கொடுத்துட்டார். எஸ் எஸ் பிரதர். அப்ப எதை யோசிக்க மாட்டார்னா தீமையை யோசிக்க மாட்டார். 10வது கேள்வி. எஸ் பிரதர். சிலுவை செயல்களை பார்க்காமல் தங்கள் செயல்களை பார்க்கிறவர்கள் தவறான எந்த நாட்டையும் யோசித்துக் கொண்டிருப்பார்கள். நல்ல கேள்வி, நல்ல பதில். சொல்லாதவங்க யாரும் இருக்கீங்களா? சொல்லக்கூடியவர்கள். நீங்கள் எப்போதும் உங்கள் செயல்களையே பார்த்து கொண்டு நான் நீதிமானாக்கப்படுவேனோ, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நான் தகுதி உள்ளவனா, நான் ஆசீர்வதிக்க முடியுமா, என்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்குமா என்று யோசிக்கிறீர்கள். இதான் நம்ம செய்துட்டே இருந்தோம் இல்ல. இதுல பாருங்க, நடந்து முடிந்ததை நடக்கவில்லை என்று சொல்லுவதா பிசாசுடைய பெரிய பொய். நான் நீதிமானாக்கப்படுவேனோ, 8:5:1 8:1 சொல்லுது, நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இதை விட பவுல் தெளிவா எழுத முடியாது. ஆனா யாருக்காவது இந்த வசனத்தை போதிச்சிருக்கிறாங்களா? யாருடைய பாஸ்டராவது யாருடைய பாஸ்டராவது இதை போதிச்சிருக்காங்களா? அநேகமா இல்ல. பாஸ்டர். ஆமா, நானும் ஒரு ட்ரெடிஷனல் சர்ச்ல இருந்து வரேன், போதிக்கவே இல்லை இல்ல. ஏன்? எந்த வெளிச்சம் இல்லாததுனால அவர்கள் இந்த நிஜத்தை போதிக்கவில்லை. அவளுக்கு என்ன நாலேஜ் இல்லை? உங்களுக்கு தெரியும், கண்டுபிடிக்க. யாரு கண்டுபிடிக்கிறீங்க? இல்ல இல்ல. ஓகே, எந்த சத்தியத்தை அறியல, எந்த நிஜத்தை அறியவில்லை. தகுதிப்படுத்தி வைத்திருக்கிறார், வல்லமைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்பது. இல்ல இல்ல இல்ல. சூப்பர் ஆவி மனுஷனை பற்றி நாலேஜ் இல்ல. ஆவி, ஆத்மா, சரீரம் என்ற 3 பார்ட்ஸ் இருக்கின்ற இல்ல. 3இல் 1 பங்காகிய நம்முடைய ஆவி மனிதன் மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். சரிங்களா? ஆவியான தேவன் நம்முடைய ஆவி மனுஷனோடு தான் ஒன்னா இருக்கிறார்.
நம்முடைய ஆவியும் தேவனுடைய ஆவியும் ஒன்றாயிருக்கிறது. அதிலே பழுது ஒன்றும் இல்லை. விழுந்து போன உலகத்திலே குறையில்லாமல் வாழ முடியாது என்று நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு தெரியும் இல்ல. அப்போ நம்முடைய ஆவி மனிதன் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டிருக்கிறான், நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறான், பரிசுத்தவான் ஆக்கப்பட்டிருக்கிறான், ரட்சிக்கப்பட்டிருக்கிறான், பரிபூர்ணமாக்கப்பட்டிருக்கிறான். இந்த நாலேஜ் இருந்தா எதை யோசிக்க மாட்டோம்? நான் நீதிமானா இல்லையான்னு யோசிக்க மாட்டோம். அப்புறம் ஆமை குவாலிஃபைடு, ரெண்டாவது பாயிண்ட், தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நான் தகுதியானவன் என்று நம்புவோம். மூன்றாவது, நான் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்று நம்புவோம். என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும்னு நம்புவோம் இல்ல. சிலுவை செயல்களை பார்க்காமல் தங்கள் செயல்களை, நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும், நாம மாற்றி எப்படி யோசிக்கணும்? அவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் எனக்கு என்ன செய்திருக்கார், அவர் என்ன எந்த ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கிறார் இல்ல. அந்த கண்ணோட்டம் உங்கள் யாவருக்கும் வருகிறதுனால தான் நீங்க நிறைய காரியங்கள்ல விடுதலையாகி நம்பிக்கையோடு வாழுகிறீர்கள், தைரியமா வாழ்றீங்க, விசுவாசத்தோடு வாழுகிறீர்கள். ஆமா, இதுல இன்னும் நம்ம வளர்ந்து பெருக போகிறோம். நம்ம அப்படியே நான் உங்களை பிளஸ் பண்றேன், அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி. எங்கள் மனக்கண்களை திறந்தருளுகிற பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. இன்னைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் எங்களுக்கு இன்னும் வெளிச்சத்தை தந்ததற்காக நன்றி. நாங்கள் கற்றுக்கொள்ளுகிற இந்த பாடங்களை பிசாசு திருட முடியாது. எங்களுடைய தைரியத்தை பிசாசு திருட முடியாது. எங்களுடைய நம்பிக்கையை திருட முடியாது. எங்களுடைய விசுவாசத்தை திருட முடியாது. நாங்கள் இடம் கொடுக்க மாட்டோம். இன்னும் நன்மையினாலும் கிருபையினாலும் உம்முடைய அருமையான பிள்ளைகளை, சந்ததியை நீர் ஆசீர்வதிக்க போறதுக்காக நன்றி. இந்த வேளையில அருமையானவர்களே, உங்களுடைய சந்ததிக்காக தேவன் ஜெபிக்க சொல்லுகிறார். உங்கள் சந்ததியார் யாவரும் இந்த வெளிச்சத்துக்குள்ள வருவாங்க. அப்படியே ரிசீவ் பண்ணுங்க. வாட் எ லவ்விங் டேடி. ஆண்டவரே, உங்களுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து சொன்னதை சொல்லி நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை பரலோகம் கட்டவிழ்க்கும் என்று சொல்லி இருக்கிறார். எனவே எங்கள் சந்ததியாருக்கு இந்த வெளிச்சம் உண்டாகத்தக்கதாக, தேவ கரம் நீட்டப்படுவதாக, அவர்களை இருளுக்குள்ளே வைக்க நினைக்கிற பிசாசை என்னுடைய பிள்ளைகளை விட்டுவிடு. இவருடைய பிள்ளைகளை, சந்ததியை விட்டுவிடு. இவருடைய பிள்ளைகள், மகன்கள், மருமக்கள், மகள்கள், மருமகன்கள், பேர பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இந்த வெளிச்சத்திற்குள்ளே வருவார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.